அனைவருக்கும் வணக்கம். விஐடி சென்னை வழங்கும் வாழ்வியல் வழிகாட்டி தொடரில் இன்று உணவே மருந்து. நண்பர்களே, தமிழக அரசின் உணவு பாதுகாப்பு துறையும் விஐடி சென்னையும் இணைந்து நடத்தும் உணவே மருந்து எனும் தலைப்பிலான விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று, அதாவது 21ஆம் தேதி காலை மகாத்மா காந்தி அரங்கில் நடைபெற உள்ளது. இதில் சுமார் 2000 மாணவ மாணவியர்கள் பல்வேறு பள்ளி கல்லூரிகளிலிருந்து வந்து கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகளும் பங்கேற்கின்றனர். இதில் இன்னொரு சிறப்பு என்ன என்றால், FSSAI, அதாவது ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இந்த அமைப்பு அறிமுகப்படுத்தி உள்ள ஒரு திட்டம் சேவ் ஃபுட் ஷேர் ஃபுட். இந்த திட்டத்தின் கீழ் அதிகப்படியாக தயாரிக்கப்பட்டு பயன்படுத்தப்படாத தரமான உணவுப் பொருட்களை உரிய இடத்திலிருந்து எடுத்து கொண்டு போய் பசியால் வாடும் மக்கள் உள்ள அந்த இடத்திற்கு என்ன பெயரிட்டு இருக்கிறார்கள் என்றால் ஹங்கர் ஸ்பாட். ஆக அந்த ஹங்கர் ஸ்பாட் பகுதிகளுக்கு கொண்டு செல்வதற்கான வாகனத்திற்கு 1 வருட காலத்திற்கான எரிபொருள் மற்றும் ஓட்டுநர் உள்ளிட்ட செலவுகளுக்கு மாதம் 45,000 ரூபாய் வீதம், ஓராண்டுக்கு மொத்தமாக பார்க்கும்பொழுது 5.4 லட்சம், 5,40,000 ரூபாய்க்கான காசோலையை, அதாவது டிடியை நம்முடைய விஐடி வேந்தர் அவர்கள் அமைச்சர் பெருமகனாரிடம் வழங்க உள்ளார்கள் என்பது இதனுடைய சிறப்பு. ஆக இந்த அடிப்படையில் தான் இன்றைய தலைப்பு உணவே மருந்து என்று எடுத்திருக்கிறோம். மனிதர்கள், விலங்குகள் உள்ளிட்ட அனைத்து உயிரினங்களும் உயிர் வாழ உணவு மிகவும் அவசியம். எனவேதான் மனிதனின் அடிப்படை தேவைகளான உணவு, உடை, உறையுள் ஆகிய 3லும் உணவே மிகவும் முதன்மையானதாக கருதப்படுகிறது. நல்ல வளமான நிலத்தில் வளரும் பயிர் போல ஆரோக்கியமான உணவுகளை உண்ணும் மனிதனும் நலமாக வளமாக வாழ முடியும். உணவே மருந்து என்பது பற்றிய அதனுடைய சிறப்பை வள்ளுவர் குறளில் கூறும்பொழுது, மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். ஆக என்ற இந்த குறள் மூலம் சிறப்பாக விளக்கியுள்ளார் திருவள்ளுவர். அதாவது அதனுடைய பொருள் என்ன என்றால், முன்பு உண்ட உணவு செரித்த தன்மை ஆராய்ந்து போற்றிய பிறகு தக்க அளவு உண்டால் உடம்பிற்கு மருந்து என ஒன்று வேண்டியதில்லை என்பதுதான் இந்த குறளுடைய பொருள். இயற்கை சார்ந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்வதன் மூலம் உடலில் பிணி இல்லாமல் நெடுநாள் வாழ முடியும். நாம் எடுத்துக்கொள்கின்ற உணவு முறைதான் நம்முடைய நீண்ட நாள் ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கும். நாகரிக வளர்ச்சியின் காரணமாக நம்முடைய இயற்கையான உணவு முறைகளும் அடியோடு மாறிவிட்டது. நோய்கள் வந்து தாக்கிய பிறகு அதனை பற்றி கவலை கொள்வதில் எந்த பயனும் இல்லை. எனவே உணவு முறையில் நாம் எப்போதும் அதிக அக்கறை செலுத்த வேண்டும். நாம் தினமும் உண்ணும் உணவுகளில் எந்த உணவு நம் உடலிற்கு பொருத்தமானது என்பதை தெரிவு செய்து உண்பதே சிறந்த மருந்தாக அமைகிறது. ஆனால் இன்றைய வேகமான வாழ்க்கை வட்டத்தில் யாருக்குமே சத்துக்கள் நிறைந்த உணவை சமைத்து உண்பதற்கு நேரமில்லை. உணவே மருந்து என்பதே நம் வாழ்வியல் வழிமுறை. நம் உடல் ஆரோக்கியமாக இருக்க நமக்கு தேவை நல்லுணவு, சரிவீத உணவு என்றும் சொல்லலாம். அன்றாடம் நாம் உட்கொள்ளும் உணவில் நம் உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இருக்க வேண்டும். நம் முன்னோர்கள் சுவையின் அடிப்படையில் உணவுகளை 6 வகையாக பிரித்து உண்ணும் பழக்கத்தை கடைபிடித்தனர். இவ்வாறு சமச்சீராக உள்ள அறுசுவைகளும் நிரம்பி முழுமை பெற்ற உணவுதான் நல்லுணவு என்று சொல்லப்படும். இனிப்பு, புளிப்பு, உவர்ப்பு, கசப்பு, கார்ப்பு, துவர்ப்பு இவையே இந்த 6 சுவைகள். இந்த 6 சுவைகளை உள்ளடக்கி சமைக்கப்படும் உணவுகளை
அறுசுவை உணவு அல்லது நல்லுணவு என்று அழைப்பார்கள். இனிப்பு என்ன செய்யும்? தசையை வளர்க்கின்றது. புளிப்பு கொழுப்பினை வழங்குகின்றது. உவர்ப்பு உமிழ்நீரை சுரக்கச் செய்கின்றது. கசப்பு நரம்புகளை பலப்படுத்துகிறது. கார்ப்பு அதாவது காரம் எலும்புகளை வளர்க்கின்றது. துவர்ப்பு இரத்தத்தை பெருக்குகின்றது. நொறுங்க தின்றால் 100 வயது என்ற பழமொழி உருவாக்கிய நம் முன்னோர்களின் வழித்தோன்றலாகிய நாம் இன்று 40 தொடும்போதே சுகர் ஏறி போச்சு, 2 சப்பாத்திக்கு மேலே சாப்பிடக்கூடாதாம் என்று சொல்லும் நிலைக்கு வந்துவிட்டோம் என்பது வேதனைக்குரிய ஒன்று. உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்று சொன்னவர்களின் வாரிசுகள் பிரஷர் ஏறி போச்சு, உப்பு அதிகம் சேர்க்கக்கூடாது என்று சொல்வதை வாடிக்கையாக்கி விட்டோம். இதற்கெல்லாம் காரணம் என்ன? இதை தேடி அலைய வேண்டியதில்லை காரணத்தை. அதற்கான அவசியமே இல்லை. நாம் எதையெல்லாம் மறந்து விட்டோம், எதையெல்லாம் தொலைத்து விட்டோம் என்று தேடினாலே போதுமானது. அதனை செய்துவிட்டால் இந்த தலைமுறை மட்டுமல்லாது இனிவரும் தலைமுறையையும் ஒரு ஆரோக்கியமான தலைமுறையாக உருவாக்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம்.